आदरणीय बंधुगण नमस्कार. अम्मा बोलोरो వచ్చి ఆశా குறிச்சி அப்பன மனபி बोलोरो திபோ ஆஜி சாட்டர்டே. இன்னைக்கு சனிக்கிழமையோட பசங்க ரெண்டு பேருக்கும் எக்ஸாம் வந்து வெனஸ்டே ஸ்டார்ட் ஆகிறதால ஆனுவல் எக்ஸாம் ரெண்டு பேருக்குமே லீவு. அதனால வீட்டில் வந்து குர்குரே மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சரி. ஸோ அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கணும். அதனால வெண்டைக்காய் வந்து குர்குரே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணுறது தான் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ଆଜି ପିଲାମାନଙ୍କୁ ଛୁଟି ସାଟର୍ଡେ କ'ଣ ଗୋଟେ ଭଲ ଖାଇବା ପାଇଁ ଦରକାର ନର୍ମାଲ ଡିଶ୍ ଦରକାର ନାହିଁ କହିକି ଭେଣ୍ଡି ନା କୁରକୁରେ ଟାଇପ୍ର କରିବା ପାଇଁ ସେ ଭେଣ୍ଡି ଛୋଟ ଛୋଟ ଏମିତି କଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେ ଭିତରେ ମଞ୍ଜି ଅଛି ନା ସେଇଟା କାଢ଼ିକି ତାପରେ ମସଲା ସବୁ ମିକ୍ସ କରିବା ତ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ କୁରକୁରେ ଟାଇପ୍ର ଭେଣ୍ଡି। வெண்டைக்காவை க்ளீன் பண்ணிட்டு இது அப்பதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வெண்டைக்காய்னா இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். வெண்டைக்காய் நல்லா க்ளீன் பண்ணிட்டு அந்த ஒரு துணி வச்சு அது கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் வச்சு கொஞ்சம் இது பண்ணோம்னா அந்த தண்ணி எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் பெரிய வெண்டைக்காவை ரெண்டாக கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற அந்த விதை மட்டும் எடுத்துடணும். அந்த ஸ்கின் மட்டும் ரொம்ப சின்ன சின்னதாக இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுட்டிங்களானவே கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் உப்பே போடக்கூடாது. இப்போ வந்து நான் கார்ன்ஃப்ளவர் தான் போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் ଲୁଣ ପକିବା ନାହିଁ ଫାଷ୍ଟ। ତାପରେ କର୍ଣ୍ଣଫ୍ଲୋର ନା 3ଟା ସ୍ପୁନ୍ ପକିକି ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ହଳଦୀ ମିର୍ଚି ପାଉଡର ଟିକେ ବେଶୀ ପକିବା ପାଇଁ ଦରକାର, କାଶ୍ମୀରୀ ଚିଲି ମିର୍ଚି ପାଉଡର। ତାପରେ ଧନିଆ ପାଉଡର ବି ଟିକେ ବେଶୀ, ଧନିଆର ସ୍ମେଲ୍ ବଢିଆ ଆସିବ ସେଇଟା ପାଇଁ। ଆଉ ଜୀରା ପାଉଡର ନା 1/2 ஸ்பூன், கரம் மசாலா ଟିକେ, கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும்। அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குல்ல, மிளகாத்தூள், அதை போடணும்। தனியா பவுடர் அந்த 1 ஸ்பூன் போட்டால் நல்லாயிருக்கும், தனியாவோட ஸ்மெல் வந்து நல்லா வரும்। அப்புறம் ஜீரக பவுடர் வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்। இப்போ வரைக்கும் வந்து ଲୁଣ ପକି ନାହାନ୍ତି ମୁଁ, ଲୁଣ ଲାଷ୍ଟରେ ପକିବ। ଲୁଣ ପକିବ ତ ସେ ପାଣିଆ ଟାଇପ୍ର ହେଇଯିବ ନା, ସେ କ୍ରିସ୍ପିନେସ୍ ଆସିବ ନାହିଁ ସେଇଟା ପାଇଁ। இப்போ நம்ம உப்பு போட்டோம்னா அது வந்து அந்த கிறிஸ்பியோட இருக்காது, அதனால உப்பு வந்து லாஸ்டா தான் போடணும்। அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து கடல மாவு போடுறேன் நான், 1 ସ୍ପୁନ୍ ବେସନ ପାଉଡର ପକେଇ ଦଉଛି, ପକେଇକି ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ। ତାପରେ ଚାଉଳ ପାଉଡର ନା 2ଟା ஸ்பூன் ପକେଇ ଦଉଛି। 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டிருக்கேன்। அரிசி மாவு போட்டோம்னா அந்த கிறிஸ்பினஸ் வரும், அதுக்காக எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த தண்ணி இல்லாமல் கிறிஸ்பியாக தான் இருக்கும், ஒட்டாத மாதிரி। அதுக்கப்புறம் இப்போ மாவெல்லாம் ஒட்டல அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் போட்டு எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது। ஆனால் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் இதோடது நல்லா இருக்கும், பசங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும்। ତାପରେ 1/2 ଲେମନ୍ ନା ଲେମନ୍ ଟିକେ ଗୋଟେ ଗିନାରେ ରଖିକି 1 ସ୍ପୁନ୍ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ ପକେଇକି ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ஒரு ஆஃப் வந்து லெமனில் ஒரு ஆஃப் வந்து நம்ம ஜூஸ் எடுத்துக்கணும்। அதில் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்। லெமன் இல்லைன்னா வினிகர் கூட யூஸ் பண்ணலாம்। நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம பவுடரெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, இது மிக்ஸ் பண்ணும் போது கரெக்டாக நீங்கள் எண்ணெய் வந்து சைட் பை சைடு எண்ணெய் வந்து ரொம்ப ஹையில் வச்சு ஹீட் பண்ணிட்டு டைமில் இஞ்சி பூண்டு லெமன் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள்। ஏன்னா அந்த டைம் கொஞ்சம் டைம் விட்டுட்டோம்னாவே அதுக்கப்புறமா வந்து அந்த கிறிஸ்பினஸ் வந்து கம்மியாயிடும்। நீங்கள் ஃப்ரை பண்ண போகிற டைமில் மட்டும் இஞ்சி பூண்டும் லெமன் போட்டு மிக்ஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள்। அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணும் போது மிக்ஸ் பண்ணோம்னா அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும்। ஏன்னா கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் காய வச்சோம்னா அதுக்குள்ளவே நம்ம இப்போதான் நான் உப்பு போடுறேன், உப்பு போட்டோம்னாவே கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் குழ குழன்னு ஆகிடும்। அதனால ତେଲ ସାଇଡ୍ ବାଇ ସାଇଡ୍ ବେଶୀ ହାଇରେ ରଖିକି ଗରମ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେଇ ଟାଇମ୍ରେ ଆମେ ଲୁଣ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ଲେମନ୍ ପକେଇ ଦେଉଛି ନା, ଲେମନ୍ ପାଇଁ ଲେମନ୍ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ ପାଇଁ ଭଲ ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ସେଇଟା ଟିକେ ଟାଇମ୍ରେ ସେ ବେଶୀ ସାଫ୍ଟ ଟାଇପ୍ର ହେଇଯିବ। ସେଇଥିପାଇଁ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ତେଲ ଗରମ ରହିବା ଟାଇମ୍ରେ ଆମେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଠିକ୍ ରହିବ, କ୍ରିସ୍ପି ରହିବ। ମସଲା ପାଉଡର ସବୁ ମିକ୍ସ କରିକି ରଖିକି ଲାଷ୍ଟ କେବେ ଆମେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଯାଉଛୁ ନା ସେ ଟାଇମ୍ରେ ଲୁଣ ପକେଇବା ତ ଠିକ୍ ରହିବ। ଲାଷ୍ଟରେ ଚାଉଳ ପାଉଡର ନା ରାଇସ୍ ପାଉଡର 1 ସ୍ପୁନ୍ ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ கிறிஸ்பினஸ் ପାଇଁ ଏଇଟା மிக்ஸ் କରୁଛୁ ମୁଁ। எப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோமோ அப்போ வந்து அரிசி மாவு இருக்குல்ல, அதை 1 ஸ்பூன் போட்டுட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, அப்போ அதோட கிறிஸ்பினஸ் வந்து கரெக்டாக இருக்கும்। இதில் வந்து ஒரு சிட்டிக்கு வந்து பெருங்காயமும் போட்டிங்களன்னா நல்லாயிருக்கும்। எண்ணெய் வந்து ஹையில் தான் இருக்கணும், ஹையில் வச்சுட்டு போட்டோம்னா அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் கரெக்டாக வரும்। ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து ரெடி ஆகிடும், ஏன்னா அதை ரொம்ப மெலிசாக நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, அதனால 2 பக்கமே வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும்। ஹையில் வச்சுட்டே தான் ஃப்ரை பண்ணோம் இதை।
ସେ 2 ମିନିଟ୍ସରେ ରେଡି ହେଇଯିବ। ଏ ଫ୍ରାଏ କରିବା ଟାଇମ୍ରେ ନା ତେଲ ହାଇରେ ରଖିବା ପାଇଁ ଦରକାର। 5 ମିନିଟ୍ସରେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ହେଇଯିବ। କ'ଣ ପାଇଁ ନା ବେଶୀ ପତଳା ଅଛି ନା ଭେଣ୍ଡି, ସେଇଥିପାଇଁ ହାଇରେ ରଖିକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଆମ 5 ମିନିଟ୍ସରେ ଦୁଇଟା ସାଇଡ୍ରେ ଫ୍ରାଏ କରିକି କାଢ଼ିବା ପାଇଁ ଠିକ୍ ରହିବ। ବେଶୀ ଟାଇମ୍ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। செமத்தி ஃப்ரை କରିବା டைம்ல ଟିକେ பித்தா டேஸ்ட் ஆசிଯିବ. வெண்டைக்காய் வந்து பசங்க எல்லாருக்கும் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஐயோ வெண்டைக்காவா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கண்டினியூஸா இந்த வெஜிடபிள் வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனா நம்ம பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுக்கணும்னா ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணா மட்டும்தான். இந்த கிறிஸ்பி வெண்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நார்மல் சாப்பாடு ரசம் கூட செய்யறதுக்கு பசங்க லஞ்ச் பேக் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இது கூட சாஸ் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஈவினிங் சாஸ் கூட இன்கேஸ் எதுவுமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இல்லை, ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணோன்னா இருக்கிற வெஜிடபிள் வச்சு இந்த மாதிரி கூட பண்ணலாம். இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். கையில் இப்படி மடக்கணுமானா உடஞ்சிடுற மாதிரி அந்த அளவுக்கு இருக்கும் இந்த வெண்டி. ଆଉ ପିଲାମାନେ ଖାଇବା ପାଇଁ କ'ଣ ଗୋଟେ ଡିଫରେଣ୍ଟ କରିବା ପାଇଁ ଦରକାର। ତାଙ୍କୁ କ'ଣ ଭଲ ଲାଗୁଛି, ଭେଣ୍ଡି ବେଶୀ ଲୋକ ଭଲ ପାଉନାହାନ୍ତି। ଆମ ପିଲାମାନଙ୍କୁ ଦୁଇଟା ଭେଣ୍ଡି ଖାଇବ, ଫିର୍ ବି ଏମିତି କରିକି ଦେବ ଟାଇମ୍ରେ ଆଉ ବି ଭଲ ବେଶୀ ଖାଇବ ସେଇଟା ପାଇଁ। ଆଉ ଭେଣ୍ଡି ମୁଁ ଛୋଟ ଛୋଟ ଅଲରେଡ଼ି ନାଇଟ୍ କଟ୍ କରିକି ରଖୁଛି। ସେଇଟା କାଢ଼ିକି ବାହାର ରଖିବା ଟାଇମ୍ରେ ରୁମ୍ ଟେମ୍ପରେଚର ଆସିଲା ପରେ ଗୋଟେ ଟିସ୍ୟୁ ପେପରରେ ଟିକେ ଭଲ ପୋଛିକି ତାପରେ ମସଲା ସବୁ ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। କ'ଣ ନା ଏଇଟା କଟ୍ କରିବା ପାଇଁ ଟିକେ ଟାଇମ୍ ଲାଗିବ ନା, ବେଶୀ ସେ ଭିତରେ ମଞ୍ଜି ସବୁ କାଢ଼ିକି କଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଗୋଟେ ଟାଇମ୍ କାଢ଼ିବା ଟାଇମ୍ରେ ବି ହାଇରେ ରଖିକି କାଢ଼ିବ। ନେକ୍ସଟ ପୋକିବା ଟାଇମ୍ରେ ସେ தெல்ல தண்டா வைக்கல तो से கிறிஸ்பினஸ் கரெக்டாக ஆசிவ நாய் சைட்டு பை இது ஒரு வாட்டி நம்ம வெண்டி ஃப்ரை பண்ணிட்டு எடுக்கும் போது எண்ணெயை வந்து சிம்ல வைக்காதீங்க. ஹைலியாக இருந்ததுன்னா அடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்ச நேரம் சிம்ல வச்சுட்டோம்னா அந்த கிறிஸ்பினஸ் வந்து கரெக்டாக வரவே வராது. ଭେଣ୍ଡି ଫ୍ରାଏ କରିକି କାଢ଼ିଲା ପରେ ଟିକେ ଟିସ୍ୟୁ ପେପର ରଖିକି ତାପରେ ଟିକେ ବ୍ଲାକ୍ ସଲ୍ଟ ଚାଟ୍ ମସଲା ନା ସେଇଟା ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ମିର୍ଚି ପାଉଡର ପ୍ଲେନ୍ ମିର୍ଚି ପାଉଡର ନା ସେଇଟା ବି ଉପରେ ପକେଇକି ସର୍ଭ କରିବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ରହିବ। ଚାଟ୍ மசாலா பக்கிவ டைம்ல से வெண்டிர டேஸ்ட் भी அழகட்டா ஆசிப। நீங்க வெண்டைக்காய் இது ஃப்ரை பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பர்ல ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்களாவே அந்த சூடு வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சுனாவே அந்த கிறிஸ்பினஸ் கரெக்டாக இருக்கும். பிளாக் சால்ட் இருக்குல்ல அது கொஞ்சம் போட்டுட்டு சாட் மசாலா பாக்கெட் வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது, அதை மேலே போட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாட் மசாலா கூட சர்வ் பண்ணும் போது இது நல்லாயிருக்கும். இது கூட மயோனிஸ் வச்சுட்டு கூட பசங்களுக்கு கொடுக்கலாம், பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்। ଭେଣ୍ଡି ରେଡି ହୋଇଛି। ଏମିତି କ୍ରିସ୍ପି ଟାଇପ୍ର ବଢ଼ିଆ ରହିବ ପିଲାମାନେ ଖାଇବା ପାଇଁ। ଆଉ ଭେଣ୍ଡି ପାଇଁ ମେମୋରି ପାୱାର ବି ବଢ଼ିବ। ଆଉ ବେଶୀ ବଢ଼ିଆ ବେନିଫିଟ୍ସ ବେଶୀ ଅଛି ଏ ଭେଜିଟେବଲରେ। ମ୍ୟାକ୍ସିମମ୍ ଗୋଟେ ଟାଇପ୍ର କରିବା ନାହିଁ ତ ସେମ୍ ଭେଜିଟେବଲ ଏମିତି କରୁଛି କହିକି ପିଲାମାନେ ଖାଇବା ନାହିଁ। ଆମେ ଗୋଟେ ଭେଜିଟେବଲ ଡିଫରେଣ୍ଟ ଟାଇପ୍ର କରିବା ଟାଇମ୍ରେ ତାଙ୍କ ବି ଭଲ ଖାଇବ। ସେଇଟା ପାଇଁ ଗୋଟେ ଫୁଲ୍ ପ୍ଲେଟ୍ର କରିକି ଦେବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଟିକେ କରିବା ଟାଇମ୍ରେ ବି ଟେଷ୍ଟ ରହିବା ଟାଇମ୍ରେ ଆଉଥରେ ପିଲାମାନେ ଖାଇବା ପାଇଁ ଭଲ ଲାଗିବ କହିବ। அந்த வெண்டைக்காய் எடுத்து கையில் இப்படி பண்ணாவே உடையிற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது தான் கரெக்டாக இருக்கும். அது கரெக்டாக நம்ம எடுத்துடணும், இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும். ஏன்னா இது ரொம்ப மெலிசாக இருக்கிறதால வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி ரெடி ஆயிடுச்சு। இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க। சைட் பை சைடில் நான் வந்து आज है ना सांबार छोटे प्याज सजना सी पक्की की सांबार सैटरडे என்ன செய்யிட்ட பை सांबार प्लस வெண்டி ஃப்ரை பிள்ளைமான खाइबा பை ସେଇଟା ବି ସାଇଡ୍ରେ ଜଲ୍ଦି ସାମ୍ବାର କରୁଛନ୍ତି। ସାଇଡ୍ பை சைடில் வெண்டி பி ஃப்ரை கொடுச்சுமோ। சின்ன வெங்காயமும் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் பண்ணலாம் இன்னைக்கு। சாம்பார் பண்ணும்போது சைட் பை சைடு அதுவும் பண்ணியாச்சு பசங்களுக்கு। சாம்பார் கூட வந்து மேக்சிமம் சின்ன பசங்க வந்து நெய் போட்டு கொடுத்தோம்னாவே ரொம்ப நல்லாயிருக்கும்। ஒருத்தவங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது, இருந்தாலும் அது தெரியாமல் நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் கலந்து கொடுத்தோம்னா பசங்களுக்கு ரொம்ப நல்லது। இப்போ கோல்டு இருக்கிறதால பசங்க இரும்புறதால நெய் சாப்பாடு வந்து நெய் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லது। ଆମ ଘରେ ସବୁ ଜିନିଷରେ ଡାଲି ବେଶୀ କରିବ। ଡାଲି କ'ଣ ପାଇଁ ନା ପ୍ଲେନ୍ ଡାଲି ବି ରହିବ, ସଜନା ଛୁଇଁ ଡାଲି ବି ରହିବ। ସାମ୍ବାର କରିବା ଟାଇମ୍ରେ ଆମେ ନାଇଟ୍ ପାଇଁ ବି ସେଇଟା ୟୁଜ୍ କରିବା ପାଇଁ ପ୍ଲାନ୍ କରିକି ଟିକେ ବେଶୀ କରିବା। ଆମେ ପିଲାମାନଙ୍କୁ ସାମ୍ବାର ବେଶୀ ଭଲ ଲାଗୁଛି, ସେଇଟା ପାଇଁ ଆଉ କ'ଣ ତରକାରୀ କରିବା ଟାଇମ୍ରେ ତାଙ୍କ ଖାଇବା ପାଇଁ ଟିକେ କମ୍ ରହିବ। ଏ ସାମ୍ବାର କରିବା ଟାଇମ୍ରେ ତାଙ୍କ ଟିକେ ବେଶୀ ଖାଇବ। ଛୋଟ ପିଆଜ ବି ଏ ସାଙ୍ଗରେ ବେଶୀ ପକେଇ ଦେଉଛୁ ନା ସେଇଟା ପାଇଁ ଭଲ କହିକି। ଆଉ வெண்டி ஃப்ரை மயோனிஸ் ஸ்டார்ட் ஆகிக்கல நம்ம பிள்ளைமான खाइबा ପାଇଁ। என் பசங்க சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க। அவங்களோடது எல்லாமே வெண்டைக்காவும் அந்த இதுவும் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக செஞ்சு கொடுத்தோம்னா எதுவுமே தேவையில்ல, அவங்க சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுவாங்க। என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க। தேங்க்யூ ஸோ மச்।